ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா பொங்கல், சட்னி, சாம்பார், அப்புறம் உளுந்து வடை. அதுதான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு அப்படியே கிச்சன் செம்ம சூப்பராக தான் இருக்குது, ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஹஸ்பண்ட் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இன்றைக்கி பீக்கங்காய் போட்டு சிம்பிளாக ஒரு பொரியல் மாதிரி, அப்புறம் ரசம், தயிர் தான் கொடுத்து விட போகிறேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் இந்த வடைலாம் போடுறதுனால லன்ச் வந்து ரொம்பவே சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். பால் சாதத்துக்கு பால் கொஞ்சம் தயிர் போட்டு கலந்து கொடுப்பேன், அதுக்காக பால் காய வச்சேன். நேற்று ரசம் தான், அதுவும் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சாப்பாடு வெந்துச்சு, வடித்தாச்சு. பொங்கல் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்துட்டு வடைக்கு இன்னும் இவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 4 வடை மட்டும் போட்டிருக்கேன், இன்னும் நிறைய மாவு இருக்குது. அவங்க இப்போ தான் குளிக்க போயிருக்காங்க, குளிச்சுட்டு வந்தோன்னே போட்டுக்கலான்னு. சட்னி, சாம்பார் வந்துட்டு இங்கே இருக்குது. வடைக்கு வந்து வடை சாம்பார் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கலை விட வடைக்கு வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சட்னி, இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. வடை ஒன்று டேஸ்ட் பண்ணேன், சான்ஸே இல்லை. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது, உள்ள வெளியே செம்ம கிறிஸ்பியாக, உள்ள அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. இது ஏற்கனவே இந்த ரெசிபிலாம் போட்டிருக்கேன், வடை ரெசிபி, பொங்கல் ரெசிபி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். செம்ம மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். கிரைண்டரில் தான் அரைச்சேன், அதனால தான் இந்த டெக்ஸ்டர் சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து போட்டுட்டேன். உப்பெல்லாம் சரியாக இருந்துச்சு, தான் எதுக்கும் டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலான்னு வச்சுருந்தேன். எல்லாமே சரியாக இருந்துச்சு, ஸோ அப்படியே போட்டுட்டேன். நான் காரத்துக்கு வந்துட்டு மிளகு தான் போடுவேன். மிளகு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூள் பண்ணியே போட்டு விட்ருவேன். ரொம்ப முழு மிளகு அந்த மாதிரி போட மாட்டேன், கொஞ்சம் க்ரஷ் பண்ணி தான் போடுவேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் வந்து நான் இன்றைக்கி சேர்க்கல. யூஸ்வலாக பச்சை மிளகாய் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்படி தான் வடைக்கு நான் இதில் தான் ஆட் பண்ணுறது. ரித்வா இப்போ தான் குளிச்சுட்டு வந்துட்டு பாட்டு பார்த்துட்டு இருக்கா. ரித்வா ஷோஃபாவுக்கு போய் உட்காந்து பாரு. பட்டாசு பாட்டு தான் அப்படி ஆன் பார்த்துட்டு இருக்கேன். ரித்வாக்கு சாம்பார் வைக்கல, ஜஸ்ட்டு பொங்கல், ஒரு வடை, சட்னி வச்சுருக்கேன். இதை போய் ஊட்டி விட்டு வந்துடுறேன். கொண்டு போனதே கொஞ்சம் விட்டு தான், அதுலேயும் பாதி சாப்பிட்டு பாதி வச்சுட்டாரு சார். வடை சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரு வடையை. ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டுருக்கேன். இங்கே ஒரு ஊறுகாய் மட்டும் வைக்கணும், தயிர் சாதம், அப்புறம் ஒயிட் ரைஸு, அப்புறம் இதில் ரசம், அப்புறம் இதில் வந்துட்டு பீக்கங்காய். இதுதான் வந்துட்டு லஞ்ச். ரித்வாவோட ஸ்கூல் பேக் ரெடி ஆகிடுச்சு, ஹஸ்பண்டோடைய லஞ்ச் பேக் ரெடி ஆகிடுச்சு. போய் வெளியே வச்சிடலாம். ஒடியா ஒடியா ஒடியா. காலையில் கிளம்புறதுக்குள்ள ஒரே போராட்டம். சரி சரி, போய் செப்பல் போடு. ரித்வாவே செப்பல்லாம் போட்டுப்பான், ஆமாம் தானே? ரித்வா காட் ரெடி. ஸ்கூலுக்கு போய் குட் பாயாக இருக்கணும். என்ன டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்கணும். ஓகேவா? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரு? ஜுடிஷாவா? அப்புறம் மித்துனா? மாட்டிட்டு சொல்ல வேண்டியதானே. பாய், அம்மாக்கு கிஸ் கொடுக்கவே இல்லை. இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். ஹஸ்பண்ட் வடை சாப்பிட்டு செமையாக இருந்துச்சு சொன்னாங்க. இதை சாப்பிட்டுட்டு பொங்கல் சாப்பிட அவ்வளோவா பிடிக்கல, வடை தான் நல்லா இருந்துச்சு அப்படி சாப்பிட்டாங்க. காலையில் பாதாம் இன்றைக்கி சாப்பிடவே இல்லை. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடவே, இன்றைக்கி ரொம்ப பிஸியாக போனதுனால சாப்பிடவே இல்லை. இப்போ தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட். என்னோடய டைம் என்னென்னா 9:30 அந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னா வந்துட்டு சாப்பிட வந்துட்டேன். இந்த சீரியல் பார்த்துட்டு சாப்பிட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மணி 11:15 ஆகுது. சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக தான் இருந்தேன். காஃபி குடிச்சிட்டு அப்படியே வீட்டில் சின்ன சின்ன வேலைலாம் தான் இருந்துச்சு, அதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அப்படியே துணியெலாம் மடிக்க வைக்க போகிறேன். யூஸ்வலாக எடிட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு, சின்ன சின்ன வேலை இந்த மாதிரி. ஸோ அதனால் எல்லாம் பண்ணிவிட்டு 12:20 கரெக்டாக இன்னும் 1 hour டைம் இருக்குது. அரிசி ஊற வச்சுருக்கேன்.
அப்படியே குளிச்சுட்டு சாப்பாடெலாம் வச்சுட்டு கிளம்புனா சரியாக இருக்கும் ரித்வாவை கூப்பிட. எல்லாம் மடித்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா நாங்கள் லாண்ட்ரி எப்படி போடுவோன்னா 2 வீக்லி வந்து ட்வைஸ் இல்லை மேக்ஸிமம் த்ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். என்னோடய செட் என்னோடது இது எல்லாமே ஒரு நாளைக்கு, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒயிட்ஸ் வந்துட்டு 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் சேரும். ஒயிட்ஸ் எல்லாம் ஒயிட் ஷர்ட்ஸ் எங்களோட ஒயிட் பனியன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு நாளைக்கு. ஸோ வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு இது போடுறது, மெஷின் போடுறது. இப்போ ரித்வா துணி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஹெல்ப் பண்ணுறக்கு அவங்க வந்து துவைச்சி கொடுத்துருவாங்க. டெய்லி அவனுக்கு ஒரு 4 ட்ரெஸ் தான் சேரும். 2-3 சட்டை 2 ட்ராயர் அந்த மாதிரி தான் சேரும். அப்புறம் கர்ச்சீஃப்ஸ் இருக்கும் கொஞ்சம், இந்த மாதிரி சின்ன சின்ன துணியாக தான் இருக்கும். ஸோ அந்த அக்காவே வந்துட்டு நீட்டாக துவைச்சி வச்சுருவாங்க. எங்களுக்கு மெஷினும் இந்த மாதிரி தான் போடுவோம். இதுதான் வந்துட்டு எங்களுடைய லாண்ட்ரி இது. இப்போ தான் வந்துட்டு சுனிதா அவங்களோட விலாக் பார்த்தேன், இன்றைக்கி என்ன சமையல் விலாகு. அதில் வந்துட்டு அவங்களோட ஆனிவர்சரி விலாக் தான் போட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு சுனிதாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த கிம்பல் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, ஆஸ்மோ மொபைல் 3. நான் அதை போட்டிருந்தேன்ல, இதே கிம்பிள் தான். எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த இது தான் அவங்க வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க சுனிதா அவங்களுக்கு. நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்குறப்ப. எனக்கு குக்கர் வச்சாச்சு, மணி வந்து 12 ஆகுது. குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புனா சரியாக இருக்கும். ரித்வா போயிட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடலாம், மணி ஆகிடுச்சு. ஒன்று அங்கே முடிஞ்சால் எடுக்கிறேன், ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். சப்போஸ் பார்க்கலன்னா பாருங்கள், ரித்வா ஸ்கூல் எல்லாமே. முடிஞ்சால் வந்துட்டு அங்கே எடுக்கிறேன், இல்லாட்டி ரித்வா வீட்டுக்கு வந்த பிறகு எடுக்கிறேன். பாய். போகலாம். ஸ்கூலுக்கு வந்துட்டேன், போயிட்டே இருக்கேன். ரித்வா என்னை பார்த்தோன்னே எப்படி ஹாப்பியாக சிரிச்சுட்டே ஓடி வருவான் பாருங்கள், காமிக்கிறேன். இன்னும் வரல போல், இன்னும் கிளாஸில் தான் இருக்காங்க. அந்த 3rd ஷூ ரேக் இருக்குல்ல, அதுதான் அவங்க, அது பக்கத்தில் தான் அவங்க கிளாஸ். இப்போ தான் எல்லாம் வராங்க. ரித்வா வந்துட்டு செப்பல் போட்டுட்ருக்கான் பாருங்க, தெரியுதா? உட்காந்துருக்கான்ல அவன் தான். ரெயின் கோட் இல்லாட்டி அம்ப்ரெல்லா. சரி ஓகே. நேம் எழுதி ஒட்டி கொடுத்து. சரி ஓகே. அந்த ஆக்டிவிட்டி சைடே தான். ஓ சரி சரி ஓகே ஓகே. பாய் சார். என்னம்மா 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 என்னமோ சொல்றானே. இரு மெதுவா மெதுவா போ. என்னது என்னது? ஏதாச்சும் ரித்வா அந்த மாதிரி பூச்சியை பார்த்தா தான் பயந்துக்கிறது. பா மெதுவா மெதுவா. எது நம்ம பைக்கு? சுடாது. இங்க பாரு, ஸ்மைல் பண்ணு. ஸ்மைல். செப்பல் மொன்ன அடிச்சுடிமோ. சரி பரவாயில்ல. சரி வீட்டுக்கு போலாமா? என்னம்மா? ஜுடிஷாவா? சரி இரு அம்மா ஏறி. என்ன பண்றா? செப்பல்ல கழட்டு. செப்பலை கழட்டி ஸ்டாண்ட்ல வை. ஏய் யாரா ஸ்டாண்ட்ல வைக்கிறது? சரி சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஐடி கார்டு கழட்டிட்டு, இது கை கால்லாம் கழுவிட்டு, ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு தான் வந்து விளாடணும். ஒடியா ஒடியா ஒடியா. ரித்வா வந்துட்டு இப்போலாம் குளிக்கவே வச்சிடுறது, கை கால் கழுவி விடுறதுக்கு பதிலாக. இப்போ பாருங்கள், ஹால்லாம் நீட்டாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆக போகுது. என்ன பண்ணுற? இன்னைக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒழுங்கா சொல்லு. அப்படியே பாதி முழுங்கிட வேண்டியது.
செல்லக்குட்டி தீயாக கலர் பண்ணிகிட்டு இருக்கு. ஆமாம் தானே? சரி அம்மா ஷேர் பண்ணி தரேன், வை. சரி வை. ரித்வாவுக்கு வந்து ஊட்டி விட்டேன். இப்போ வந்துட்டு நான் சாப்பிட போகிறேன். ரித்வா வடை கேட்டான் மறுபடியும். சரி மீதி இருந்துச்சு, அது வந்து சாப்பிட்டுட்ருக்கான். சொல்லு. சிரிப்பே வராமல் சிரிக்கலாம். ஷோ செல்லை போட்டு ஒரே அடி விழுந்துருச்சு. ரித்வா அடி வாங்கிக்காத. ஐயோ தூக்கி போட்டானே என்ன வருது இங்கே பாருங்க. இது ஒரு உட்டன் டாய். இதுக்கு தான் பயமாக இருக்குது உட்டன் டாய் வாங்கவே. ஆமாம், உட்டன் டாய்ஸ்லாம் தூக்கி போடக்கூடாது. எப்பா அடி 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 போடலாமா? எதுக்கு அம்மா உதைக்கிற? இன்றைக்கி என்னோடய ஃப்ரூட் சாலடில் ஈவினிங் ஆப்பிள், அப்புறம் மாதுளம்பழம், அப்புறம் டேட்ஸ், இதுதான் என்னுடைய ஸ்நாக். இது சாப்பிட்டு அப்புறம் பால் குடிப்பேன். ரித்வா வந்துட்டு எழுந்திரிச்சிட்டு விளாண்டுட்ருக்கான். வேணுமான்னு கேட்டேன், வேணான்ட்டான். ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு கோட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி. மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.